நீ குப்பை தொட்டிலே இருக்கிற வரைக்கும், நீ சீர்படுத்தாத வரைக்கும், ஒரு காரியத்தை எழுந்து போகாத வரைக்கும், ஜெபிக்க ஆரம்பிக்காத வரைக்கும், பரிசுத்தப்படுத்தாத வரைக்கும், உன் காரியங்கள் இதெல்லாம் நன்மை செய்ய முடியாத வரைக்கும் உன் கூட நீ கொஞ்சம் எழுந்து போ. வரும்பார் பரியாசம், கிளம்பிட்டான்டா, பரிசுத்தவானாண்டா, அப்படியே பரலோகம் போயிடானாண்டா, கர்த்தர் வந்திக்கிறானாண்டா, நாங்களாம் பாவிடா, கிளம்பிட்டான்டா, நாங்கள் சர்ச்சுக்கு போகலடா, கிளம்பி போயிட்டான் பாடுறேன். சரி, ஆமாம், சரி, இங்கே போனால் திட்டுறாங்கன்ட்டு வேற ரூட்டில் சர்ச்சுக்கு சீக்கிரமாக உட்காந்துருண்டு. சர்ச்சுக்கு சீக்கிரமாக உட்காந்துட்டா சர்ச்சு அவன்ட்டான் பாரு, சர்ச்சு முடிட்டோம், ரெடியாக நிற்பான். என் கண்டில் நிற்கிறேன். ஐயா என்னப்பா, நாங்கள் பாவிகள், என்னை விட்டு வந்துட்டீங்க, நீ மட்டும் பரவாயில்லப்பா, எங்களுக்கு கூட்டு பாப்பா. ஏன் பரியாசம்? நீ அவன் கூட சேர்ந்து நம்ம வச்சுக்கின்னு, கூட சேர்ந்து பான்பரா போட்டுக்கின்னு, கூட சேர்ந்து பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் அந்த குப்பத்தொட்டி உட்காந்து ரோட்டில் போகிற வர பெண்களையும் ஆண்களையும் கிண்டல் அடிச்சுக்கின்னு பரியாசக்காரன் இருக்கிற வரைக்கும் எந்த உபத்திரவம் இல்லை. அங்கிருந்து எழுந்துட்டு அங்கே ஆரம்பிக்கிறது உபத்திரவம், அங்கே ஆரம்பிக்கிறது நெருக்கம், அங்கே ஆரம்பிக்கிறது பாடுகள். அதுக்காக சோர்ந்து போயிடாத. எழுந்து போன நீ அதுக்காக பின்னிட்டு வந்துடாத, முன்னால கால பின்னால வச்சிடாத. கோ அஹெட், எழுந்துட்டு அதுவே பெரிய எழும் வாய்ப்பே கிடையாது. பிரசவம் பண்ணலாம். அந்த ஸ்டெப்ல எழுந்து ஒரு ஸ்டெப் வாய்ப்பே கிடையாது. உன்னை எழுந்து போக வைக்கிறதுக்கு மாத்துவாரு, ஒரு சிச்சுவேஷன் உண்டாக்குவாரு, பொறி தட்டும், குறிப்பா உணர்த்துவாரு. நீ அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடணும், எழுந்துடணும், உதறிடணும், தள்ளிடணும், விட்டு விலகிடணும், விட்டு எழுந்து வந்துடணும். தப்பிச்ச இது வலையில மீன் பிடிச்ச கதை. நீ அந்த குறிப்பு அறிஞ்சு, அந்த ஏவல் அறிஞ்சு, எத்தனை வழிநடத்துல அறிஞ்சு எழுந்து வந்து தப்பிச்ச. அப்படி வரல, நான் வர வைப்பாரு, என்னாகும் தூண்டி போடுவாரு, என்னாகும் கொஞ்சம் ஒரு கண்ணு போயிடும், எழுந்துருன்னு சொல்லிட்டு எழுந்து போயிட்டாரு. அவ்வளவுதான். இவனை விடு, அவ்வளவுதான்.